அப்படி இல்லைனா நம்ம படுக்கும்போது காலை வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி ஒரு சின்ன தலைவாணி மாதிரி கொடுத்து நம்ம காலை கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஒரு பொசிஷனில் நிற்கிறதோ இல்லை உட்கார்றதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒருக்காவோ நம்ம பொசிஷனை வந்து கொஞ்சமாவது மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ வேரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் சமணம் போட்டெல்லாம் உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் சமணம் போட்டு உட்காரும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகும்போது ஒழுங்காக வந்து பிளட் ஃப்ளோ இல்லாமல் அது வந்து இந்த பிரச்சனையை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெயிட் கெயின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலுமே அந்த வெயிட் அதிகமாக இருக்கும்போது அதனால் ப்ரெஷர் எஃபெக்ட்னாலும் இந்த வெயினில் வந்து பெயின் வரும். ஸோ வெயிட் அதிகமாக இருந்தால் அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். நல்லா வாக் பண்ணலாம். நடக்கும்போது என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து ஆல் ஓவர் பாடி நல்லா போகும். ஸோ நம்ம உடற்பயிற்சி ஏதாவது நம்ம ஒன்று பண்ணலாம். இதுக்கு என்ன மாதிரியான டயட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா விட்டமின் சி இருக்கிற உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். எலுமிச்சை, ஆரஞ்சு அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கும் போது இது வந்து இந்த வெயினில் இருக்கிற அந்த சுவர்களை வந்து நல்லா வந்து வலுப்படுத்தும். கீரை வகைகளை அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது டாக்ஸின்ஸை வந்து அதை வந்து நம்மளுக்கு நல்லா எலிமினேட் பண்ணிடும். சோடியமோ இல்லை சால்ட் அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இல்லைனா வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகும்போது வீக்கங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதுக்கு ஹோமியோபதியில் என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வேரிகோஸ் வெயினுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த கால் குடையிறது, வலி, எரிச்சல் அது எல்லாமே நல்லாவே ஒரு கண்ட்ரோல் ஆகும். ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு அந்த வெயின் எப்போ ஆரம்பிச்சிச்சு, செலந்தி வலை மாதிரி இருக்கா, இல்லை ப்ளூ கலரில் இருக்கா, இல்லை லைட் க்ரீன் கலரில் இருக்கா, என்ன மாதிரியான கலரில் இருக்குது, எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு இதனால் ஏதாவது பெயின் இருக்கா, நாளுக்கு நாள் இது அதிகமாகுதா, என்ன பண்ணால் குறையுது அப்படிங்கிறதையும் கேட்டு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அந்த குடைச்சல் எல்லாமே நல்லாவே குறைஞ்சிருது.